உன்னுடைய ராஜ்யபாரத்திற்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எலும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவான். அவன் பார்த்துப்பான். ஏன்னா அவனுக்கு அவன் ஞானத்தை கொடுக்குறவன் நான். சொல்லிட்டு 12, அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். எத்தனை பேருமா விசுவாசிக்கிறீங்க? நீ கட்ட வேண்டாம். யார் கட்ட போறான்? உன்னுடைய குமாரன் கட்டுவான். அவன் கட்டுற அந்த ஆலயம் என்ன, நான் அதுக்கு தான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். சாலமோனுடைய தேவாலயத்தை போய் பாருங்க. அது எப்படி ஜொலிக்கிறது, மகிமையில நிறைந்திருக்கிறது. தேவனுடைய மகிமையை பிரதிபலித்து காமிக்கிறதாய் அந்த ஆலயத்தை அவன் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? உன் பையன் சாகாம அவனே தான் உட்காந்துட்டு இருப்பான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. உன் குமாரன் வம்சத்தில் பிறக்கிற இயேசு, நீ போனாலும் சாலமோன் போனாலும் அந்த சாகாத நித்திய ஜீவனாகிய இயேசு என்பவர் அந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்து உலகத்தை அரசாள போகிறார். அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி தேவனை என்றென்றைக்கும். இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வராரு. ஏன்னா அவர் சாகாம உள்ளவர், அவர் ஜீவாதிபதி, நித்திய பிதா. அவரை யாரும் கொல்ல முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு பேரே ஜீவாதிபதி. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் மரணத்தை ஜெயித்தவர். அவர் சொல்றாரு, இந்த சிங்காசனத்துல உன் குமாரன் வம்சத்தில் பிறக்க போறாரே, அவர் என்றென்றைக்கும் அதிலே அமருவார். அவர் தான் அரசால போகிறார். அதனால உன்னை ஆடுகள் பின்பாக அலைந்து திரிந்த உன்னை எதிர்க்க எடுத்த அப்படின்றத இங்கே அறிவிக்கிறாரு. ஆபிரகாம உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு வா அப்படின்னாரு. எதுக்கு? இதுக்காகவே அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு தெரியும், எது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் அதான் நினைக்கணும். அப்ப ஏதோ ஒரு சாதாரணமான இது. நிறைய பேர் சபைக்கு போனா ஏதோ துணி கொடுப்பாங்க, சோறு கொடுப்பாங்க. பெரிய திட்டம் இருக்கு. நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை, புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பாஸ்டர் பிள்ளைங்க நல்லா டாப்ல என்ன பண்றாங்க, கஷ்டப்படாம நல்லா இருக்கிறாங்க. இந்த சத்தியத்தையே புரிஞ்சுக்காம மனிதனவே எதிர்பார்த்து வாழ்றவன் காலம் புறம். அப்ப இந்த முதலாளி வீட்டில் ஒரு தொழிலாளி வேலை செஞ்சான் பாருங்க, அதே மாதிரி அங்க அந்த காலத்தில் நடந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க இல்லையா, ஒரு பாஸ்டரவே எதிர்பார்த்து சத்தியத்தை விட்டு கடைசி வரையிலும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அது கிடையாது. அவர் சொல்லிட்டு சொல்றாரு 13, அவன் அதை கட்டுவான், அது என்றென்றைக்கும் அவன் தான் அரசால போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 13 சொல்றாரு, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல் அவனை விட்டு விலக பண்ணாமலும். சொல்றாரு, வரப்போற இயேசு என் கிருபை அவரை விட்டு என்ன பண்ணாது, விலகாது. கடைசி ராஜாவே அவர் தான் அந்த உலகத்திற்கு. அவர் ஒருவரே ராஜா, அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே நித்திய பிதா. இதுக்கு பின்னாடி ஒரு ராஜா எழும்ப போறதே இல்லை. அதனாலதான் சொல்றாரு, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே தான் சொல்றாரு. 14, அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். சொல்றாரு, அவன் எனக்கு ஒரு வீட்டை கட்டலாம் வேண்டாம், ஆனா நாய் அவன் வம்சத்துல இயேசு பிறந்து என்றென்றைக்கும் இந்த உலகத்தை எப்படி அரசால போகிறாரு, அதனால அவன் சந்ததியை நான் கட்டுவான்னு போய் சொல்லு போ. வீடு என்னங்க, நான் அடிக்கடிக்கு நான் நினைச்சு பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுமா, பணம் என்னைக்குனாலும் சம்பாதிச்சிடலாம், வீடு என்னைக்குனாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை என்னைக்கு என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது.